ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் ராசியிலே சூரியனும் புதனும் இணைவு பெறக்கூடிய காலகட்டங்கள், ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. இது எல்லாமே மேலோட்டமாக பார்க்கும்போது பல்வேறுபட்ட பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் இருக்குங்க. ஒரு விடிவெள்ளி உதயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ கடகராசி என்பவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. எப்பொழுதுமே இந்த கடகராசி என்பவர்களின் குணாதிசயங்கள் எப்படின்னாக்கா, தனக்கு இருக்குதோ இல்லையோ தன்னை சார்ந்த உறவுகள் வாழணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள், தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு நபர்கள் யாருனாக்கா இந்த கடகராசி அன்பர்களாக இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த தாய்மை உள்ளம் கொண்ட இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ஒரு 3 வருட காலமாக பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சாங்கன்றீங்க. யாரெல்லாம் நம்பி போனாங்களோ அப்போ நம்பி செயல்பட்ட நபர்கள் நல்ல உறவுகளே இவங்களுக்கு பகைமையாக உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும். சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், வருமான குறைவு, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நினச்சி கடந்த 3 வருட காலமாக கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றீங்க. இதுக்கு காரணம் எல்லாம் என்ன அப்படின்னாக்கா கடந்த காலகட்டத்தில் நடந்த அஷ்டமச்சனின்னு ஒரு தாக்கங்கள் அப்படின்றீங்க. அப்போ அஷ்டமச்சனியோட தாக்கத்தினால இந்த கடகராசி என்பவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாயிருக்கும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுன்ற மாதிரி இதை நான் ஒரு வரியில் சொல்லி முடிச்சுட்டேன். இதை அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் இதோட அருமை புரியுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு இதனாலும் தீராத ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு காலகட்டங்கள் நீங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தையும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்திலிருந்து தொடங்க போகுதுன்றீங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் எந்தவித சுபகாரியங்களும் வீட்டில் நடக்கலை. அதுதான் முக்கியமான விஷயங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு சுபகாரியங்களாக நிறுத்தணும், 4 பேர் வந்து போகணும், 4 பேர்த்துக்கு உணவு தானம் பண்ணணும், அல்லது ஏதோ ஒரு உங்கள் குலதெய்வத்துக்காக போயிட்டு வரணும். ஆனால் கடந்த 3 வருட காலமாக குலதெய்வ கோயில்களுக்கு கூட போயிட்டு வர முடியாத சூழ்நிலை. அப்படி போயிட்டு வந்தாலும் அது மன நிம்மதியோடு வர முடியாத ஒரு சூழல்கள் ஏற்பட்டுருக்கலாம். பம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுருக்கலாம். குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து போகலாம் நீங்கள் ஆசைப்பட்டாலும் குடும்பத்துக்குள்ளாரையே ஒரு மனக்கசப்புகள், பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமாக தொழில் மூலிமா வருமானங்களை குறைந்து போனது, பண பிரச்சனைகளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டது, அது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு நடந்திருந்திருக்குன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுதுங்க. இந்த நேர காலகட்டத்திலேருந்து பணமானது பல வழியிலிருந்து வரப்போகுது. முக்கியமாக உங்களுக்கு தொழில் பிரச்சனை, முக்கியமாக எனக்கு தொழில் தான் சார் பிரச்சனை, தொழில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சிறப்பாக இருந்துட்டாலே நான் உயர்ந்துருவேன், ஆனால் நிரந்தரமான தொழில் அமையலை, உத்தியோகம் அமையலை, உத்தியோகம் அமைஞ்சாலும் ஊதியங்கள் சரியாக கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு கடகராசி என்பவர்கள் எந்த நபர்களாக தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிங்க, வாணிபம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, விவசாயத்துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிங்க, அரசு வேலை, வெளிநாடு உத்தியோகம், எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க, அந்த துறையில் நீங்கள் சாதனை படைக்க போகிறீங்க. முக்கியமாக வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய நபர்களுக்கு பழைய கடன்கள் எல்லாமே அடைச்சி அடுத்த ஒரு 3 வருட காலகட்டத்துக்குள்ளார மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாதுங்க. ஆனால் அதே வேளையில் கடந்த 3 வருட காலமாக நேரம் சிறப்பில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தை திரும்ப இந்த நேரத்திலேயே எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து பக்கத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. என்கிட்ட பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தாலும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. ஐயா, கடந்த கால வாழ்க்கையில் நடந்து போகுது, ஏதோ ஒரு ஜோசியர் இந்த நேர காலகட்டத்தில் நான் எடுத்து பார்க்கும்போது இந்த விதிகளை சொல்லியிருக்காரு, எங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது, நான் இந்த நேரத்தில் ஏதாவது தொழில் தொடங்கலாமா, உத்தியோகம் பார்க்கலாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, சொந்த தொழில் செய்யலாமா, தனியார் துறை வேலைவாய்ப்பில் முயற்சி பெறத்துக்கான வாய்ப்பு உண்டா, அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்றத கேட்டு தெரியுங்க. ஆனால் இன்றைக்கி கோச்சார் ரீதியாக உங்கள் கிரக நிலைகளானது உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் நினச்சதுனா சாதனை பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கதை பார்க்க முடியுது. உங்களோட ஜாதகம் அதுக்கு ஒத்து போகுதான்றது பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த நேர காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. தொழில் மூலிமா லாபத்தை பெறக்கூடிய போகிறீங்க. பல்வேறுபட்ட கடன்கள் எத்தனை கோடி கடன்களாக இருந்தாலும் அந்த கடன்களை அடுத்த 3 வருட காலகட்டத்தில் அடைக்கிறதுக்கான காலகட்டமாக உருவாகும். அதுக்கு இந்த மாத காலகட்டம்
ஒரு தீர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுதுன்று விதிங்க. அதனால் இந்த நேர காலங்களில் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புடைய நபர்களுக்கு அந்த நாட்டுனால மிகப்பெரிய ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஊதிய உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துருக்கு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்துறையில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் சிவப்பு வண்ண பொருட்கள்னால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சிவப்பு வண்ண பொருட்கள்னால் வெங்காயம், மிளகாய் இந்த மாதிரியான உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் மூலியமாக ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு வேணும் சார், வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனே 4ஆம் இடத்துல 4ஆம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இப்போ 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கனால புதுமையான வீடுமனை வாசலும் வண்டி வாகன யோகங்களும் வாங்குவதற்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. உங்களோட சுய ஜாத்தியை அதோட ஒப்பிட்டு பார்த்து வாங்கலாமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தால் யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் வெகு நாட்களாக திருமணம் நடக்கலை சார், நான் என்ன காரணம், எனக்கு எந்த விதத்துலேயும் எங்களுக்கு குறைவே கிடையாது, அனைத்துமே இருக்குது, பார்க்காத பொண்ணு கிடையாது, ஆனால் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் அந்த திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாலுமே உங்களோட சுய ஜாத்திரை எந்த வித தோஷங்கள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சார் கடந்த 3 வருஷ காலமே குழந்தை பேருக்காக ஏங்கி காத்துட்ருக்கேன் சார், குழந்தை பேரே தரிக்கல சார், எனக்கு குழந்தை பேர் தரிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. கல்வியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாணவ செல்வங்கள்லாம் இந்த கடகராசி பிள்ளைகள்லாம் இந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, சரியான நேரத்தில் தூங்கி எழுந்திருக்க மாட்டேன்றாங்க, கரெக்டாக பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்றாங்க, படிப்பில் ஒரு நாட்டம் இல்லாமல் சிந்திச்சுட்ருக்காங்கன்ற பெற்றோர்கள் நிறைய ஒரு குறைகளை சொல்கிறத பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட இந்த பிள்ளைகள் எல்லாமே கடகராசி பிள்ளைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்பு மேலேயுமே ஒரு நாட்டங்கள் அதிகரித்து படிப்பு கொஞ்சம் நல்ல புத்தி கூர்மையோட தெளிவான சிந்தையோட படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக உருவெடுப்பாங்கன்றீங்க. அதனால் அஷ்டம சென்னை விலகுனால படிப்பில் கல்வியில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கல்விக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகுதுன்னு விதிங்க. இப்போ கடகராசி என்பவர்களுக்கு கல்வி வளர்ச்சியானது பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இந்த முன்னாடி எத்தனை வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. பழைய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஒரு சாதகமான ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். முக்கியமாக பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகளும் லாபங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்குன்றீங்க. அதே வேளையில் இந்த 4ஆம் இடத்துல போய் இந்த உங்களோட ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கனால பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் உருவாகலாம். வீடுமனை வாசல் வாங்குறது, வீடுமனை வாசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் வீடுமனை வாசல் வாங்கினாலோ கட்டினாலோ அது நிரந்தரமான ஒரு இருப்பிடமாக உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்ப உறவுகளில் மன நிம்மதி மன சந்தோஷம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதோ சுபநிகழ்களோ சுபகாரியங்களோ அழியா சொத்து சேர்க்கையோ வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. யாராவது வீட்டுல இருக்கிறவங்க ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா கடுமையாக பேசுபவர்களும் இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள். அப்படியே அவங்க பேசாம அவர்களுக்காக இவர்கள் அந்த வேலையை ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. என்னதான் நம்ம சொன்னாலும் அவர்கள் அந்த திருந்த போவதில்லை அப்படின்ற மாதிரியாக நினைச்சு அந்த வேலையை தானே செய்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு ஒரு யாராவது இவங்களை பத்தி ஏதாவது தேவையில்லாம பேசிட்டாங்க, தன்னுடைய தன்மானத்தை சீண்டும்படி ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் நம்ம கடகராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. அந்த பாதிப்புன்றது மிகப்பெரிய அளவுல இருக்கும். இது அதுன்னு பார்க்க மாட்டாங்க, குடும்பம் பார்க்க மாட்டாங்க, அம்மா அப்பாக்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எந்த உறவையும் பார்க்க மாட்டாங்க. தன்மானத்திற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வர மாதிரி இருக்கு அப்படின்னா
அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரிவுகளை இந்த கடகராசி அன்பர்கள் தானே அமைத்துக் கொள்வார்கள். அதுல இருந்து வெளி வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட அந்த மனமாகப்பட்டது இடம் கொடுக்காது. அந்த அளவிற்கு அந்த ஒரு சிறிய ஒரு விஷயங்கள் மிக பெரிய அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த 12ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய இந்த கஜலட்சுமி யோகம் அப்படின்றது விரயஸ்தானத்துல ஏற்படுது. அப்ப எப்படி நமக்கு யோகமா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இவர்களுக்கு இந்த காலகட்டம் இல்லீகலாக பணம் வருவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய கடகராசி என்பர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த வீண் விரயங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பினாமியா செயல்படுறதுக்கு இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஆப்ஷன் இந்த இடத்துலதான் வரும். இந்த பினாமின்ற ஒரு விஷயம்லாம் இந்த மாதிரியான ஒரு குறுகிய காலகட்டத்துல வந்துட்டு போறதுதான். இந்த இடத்த நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் இந்த கடகராசி என்பர்களினுடைய மனப்பக்குவம். இந்த காலகட்டம் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, இந்த மாதிரியான பினாமி வகையான சொத்துக்களை ஏற்படுத்தி கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. அதே சமயத்துல உங்களுக்கு தசாபுத்தி மோசமா இருக்கு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியா இருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்க உள்ள நுழைச்சிட்டு அது பாட்டுக்கு உங்களை வெளியில கொண்டு வர முடியாம போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த தசாபுத்தி தான் உங்களைய ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு கிரகம். எப்படி நம்மளைய வீட்டுல இருந்து ஒரு அம்மாவும் அப்பாவும் அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனா நமக்கு வழி இருக்கு, இந்த இடத்துக்கு போனா கோயிலுக்கு போக முடியும், இந்த இடத்துக்கு போனா நம்ம கல்லூரிக்கு போக முடியும், இப்படி இவங்க சொல்றதுனாலதான் நம்மளுக்கு வாழ்க்கையினுடைய பாதையே தெரியுது. அதே மாதிரிதான் இந்த ஒருவருடைய ஜாதகத்துல அந்த கிரக அதாவது அந்த தசாபுத்திகள் சொல்கின்ற வேலையை தான் இந்த கோச்சார கிரகங்கள் செய்யும். நான் இப்போ உள்ள வரப்போறேன், இந்த மாதிரியாக யோகத்தோட வரேன், எனக்கு இந்த கிரகங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் அந்த கோச்சார கிரகங்கள் உள்ள நுழையுது. அப்படி நுழையும் போது உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு அப்படின்னா இது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்துல குரு 12ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா இறைஞானம்ன்றது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தெய்வம் வீட்டுக்குள்ள நடமாடுறது இவர்களுக்கு அதிகமா தெரியும். ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க. இவர்கள் சொன்னா இவன் என்னமோ பைத்தியக்காரன் மாதிரி உளறிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது வேப்பில அடிச்சாதான் சரியா வரும் அப்படின்ற மாதிரியாக அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை பக்தி அப்படின்றது இவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவாகதான் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை எல்லாம் கொடுக்கும். வருமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு சாதகமாக அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கும்போது இவர்களுக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி, அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அதனால அந்த ஒரு ஆடம்பர செலவுகளுக்காக தன்னை ஆட்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நேரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இவர்களுடைய லைஃபே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். இது வரைக்கும் வேலையே இல்லாம ஒரு பொழுது கூட ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல், அடுத்து ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு, கடகராசி என்பர்களுக்கு இந்த 25 நாட்கள்ல முதல்ல ஒரு 10 நாட்கள்லயே இவர்களுக்கு வேலைன்றது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி இருக்கும்? உங்களுக்கு வெளியூர்ல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். நீங்க உங்களுடைய சொந்த ஊர்லயே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேலைக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய கம்பெனி ஏறி இறங்குவீங்க, எந்த இடத்துலயும் பிரயோஜனம் இருக்காது. சில பேர்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கூட கேட்பாங்க, ஒரு பணமாகப்பட்டது கேட்பாங்க, இந்த மாதிரியான வேலைக்கு நீங்க எவ்வளவு தரணும் அப்படின்லாம் கேட்கறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. மெயினா நீங்க அரசாங்க உத்தியோகம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த நேரத்துல பணம் கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா அந்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு உள்ளூர்ல இருக்கிறதுனால மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்காது, அதுல மிகப்பெரிய ஒரு டிராபேக்கை தான் கொடுக்கும். அதனால வெளியூர் போஸ்டிங் கொடுக்குறாங்க, இல்ல
வேற ஊர்ல உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்க பணம் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இந்த நேரத்துல உங்களுக்கு வெளியூர் ஆகப்பட்டது, வெளிநாடு பிரயாணம் அப்படின்றது ஒரு தொழில் ரீதியாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அபிஷியல் ரீதியா ஒரு அலுவலகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக நீங்க திடீர்னு பிளைட்ல போவீங்க. உங்களுக்கே ஒரு பயமா இருக்கும், நம்ம தானே கடகராசி என்பர்கள், நம்ம தான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வெளியூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே உங்களுக்கு ஒரு டோட்டலா ஒரு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய கௌரவம் எல்லாமே பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்களோ அதை உங்களுக்கு அந்த அலுவலகம் அந்த அதாவது மேனேஜ்மெண்ட் ஆகப்பட்டது நீங்க கேட்கிற டிமாண்ட உங்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். அதே சமயத்துல இத்தனை வருஷமா உங்களுக்கு ஹைக்குன்ற ஒரு இன்கிரிமெண்ட் விஷயத்துல தடைபட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதத்துல இருந்து அதெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் குடும்பத்தோட நாங்க வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றோம், நான் வெளிநாட்டுல ஏற்கனவே வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை ஷூட் பண்றதுக்கு முழுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் குடும்பத்தை வேற இடமாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால இந்த கடகராசி என்பர்கள் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்தில இருந்தே. அதனால அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமும் கூட. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்ல ஒரு ஆன்மீக வழியில சில விஷயங்களை நீங்க தாராளமாக செலவு பண்ணுங்க, அது உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை இந்த மாதிரியாக சேர்க்கை பெற்று இருக்கு, இல்ல உங்களுக்கு குரு தசை நடக்கும், சுக்கிர புத்தி நடக்கலாம். இந்த மாதிரியாக அமைப்பு இருக்கும் போது இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து என்ன பாதிப்பை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நாம் காண இருப்பது கடகராசி. காலபுருஷனுக்கு 4. காலபுருஷனுக்கு ஏன் அதை 4 வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? காலபுருஷனுக்கு மட்டும் 4 வைக்கல, ஆகஸ்ட் மாதத்தோடு சேர்ந்து ஆடி மாதம் வேறு வச்சுருக்காங்க பாருங்க. சித்திரை வைகாசி ஆனி, ஆடியில் கொண்டாந்து அந்த 4வது வச்சுருக்காங்க. அப்போ ஆடியில் மட்டும் 4வது வைக்கல, தட்சநாயனம்னு சொல்லி அதையும் வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட்டுக்கு, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆடி மாதத்துக்கு. 15 நாள் தான் வித்தியாசம், எப்போதுமே 15 நாள் தான் வித்தியாசம். 15 நாள் தான் ஆங்கில மாதத்துக்கும் தமிழ் மாதத்துக்கும் வித்தியாசம். அப்புறம் என்ட்ரிஃபை ஆயிடுது. ஆக கண்டிப்பாக பிரச்சனைகளை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். ஏன்னா ஐம்புலன் எல்லாமே என்ன வேணும் ஏது வேணும் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குமா, காது என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா, நுகர்ந்து என்ன வாசனைங்கிறது நுகர்ந்து கொண்டே இருக்குமா, மெய் எங்கெங்கே போகணும் எதை அனுக்கிரகம் பண்ணணுங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்குமா. அதனால தான் பிரச்சனையில் எல்லாருமே சொல்லக்கூடாது. அந்த நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வாக்கு மட்டும் இல்லை, உங்கள் சொல்கிற சொல்லு மட்டும் போய் சேராது. அங்கே பஞ்சபூதம் சொல்கிறோம் இல்லை, 5 பொறியும் வேலை செய்யும். அந்த 5 பொறியும் வேலை செய்யறதுனால தான் எல்லோருமும் சொல்லாதீங்கள், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க. அதுக்காக தான் வணக்கத்துக்குரிய வள்ளுவர் என்ன குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெள்ளுஞ்சொல் இன்மை அறிந்து. பார்த்தீங்களா? சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெள்ளுஞ்சொல் இன்மை அறிந்து. ஒருவன் எந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிற சொல்லுக்கு மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், வணக்கம் இருக்கணும், வாழ்த்து இருக்கணும், பேர் இருக்கணும், புகழ் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. வள்ளுவ பெருந்தகையும் அதுவும் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கணும், யார்கிட்டையும் எந்த சொல்லும் போய் சொல்லிடாதீங்க, யார்கிட்டையும் எந்த சொல்லும் சொல்லாதீங்க. புரிந்து கொள்ள பக்குவம், ஏன்னா அந்த 5 பொறிகள் இருக்கக்கூடிய பக்குவம் நம்மிடம் இருக்காது. அதுபோல தாங்களும் கடகராசி நேயர்களும் யாருக்கிட்ட என்ன சொல்லணுமோ 5 பொறிகள், நீங்கள் மட்டும் சொல்லலை, 5 பொறிகளும் உங்களை ஈர்த்து கொண்டு போகக்கூடிய தன்மை கொண்டவர் கடகராசி நேயர்கள். பாசத்திலும் சரி, நேசத்திலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, வெளிமாநிலம் சரி, வெளியூரும் சரி, கட்டி வைங்க. வீட்டில் பெரிய யானை செயினை போட்டு கட்டி வைங்க.
அந்த ஜன்னலில் 2 வார்த்தை, இந்த ஜன்னலில் 2 வார்த்தை, அந்த பக்கத்தில் 2 வார்த்தை, இந்த பக்கத்தில் 2 வார்த்தை. என்ன பண்ணுறா அம்மா, என்ன பண்ணுறா டாடி, என்ன பண்ணுறாங்க பையன், என்ன பண்ணுறான் தாத்தா, என்ன பண்ணுறாங்க. அப்படியே ரவுண்டப்லேயே இருக்கக்கூடிய கிக்கு யாருக்கு? கடகத்துக்கு. அதில் குறிப்பாக அம்மா என்ன பண்ணுறா, அம்மா என்ற என்ன ஆடி, சந்திரன், ஆட்சி, எல்லாமே பாருங்க ரிலேட்டடாக இருக்குது. எல்லாமே ரிலேட்டடாக இருக்குது. இவ்வளவு இருக்கிறதுனால தான் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். இவ்வளவு கருணை இருக்கிறதுனால தான் நீங்கள் விடுதலை பெற்றீர்கள். இவ்வளவு சிறப்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு மனிதனாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. எதிலிருந்து? அஷ்டமத்து சனியிலிருந்து. எதிலிருந்து? அஷ்டமத்து சனியிலிருந்து. பார்த்தீங்களா? இவ்வளவு சிறப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பவுடராக இருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? தூள் தூளாக போயிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கணும். ஆக இந்த மாசத்துல, ஆடி மாசத்துல அம்மனுக்குரிய மாசம், ஆடி மாசம் பிரார்த்தனைக்குரிய மாசம். அதே போல 16ஆம் தேதிக்கு மேல ஆகஸ்ட் வந்துடுது. விடுதலை கொடுக்கறது, நமக்கு விடுதலை தந்த மாசம். துன்பத்துக்கு விடுதலை, துயரத்துக்கு விடுதலை, கஷ்டத்துக்கு விடுதலை. பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய மாதமா நமக்கு. அதனாலதான் முன்னோர்கள் அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. இதே உங்களுக்கு ஜூலை, ஜூன்ல, ஆகஸ்ட் சுதந்திரம் வந்து நான் அப்படி சொல்ல முடியாது. இதே அக்டோபர், நவம்பர்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்துக்கு சான்றோர்கள், அந்த நேரத்துக்கு தேசிய தலைவர்கள் நமக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன சக்தி இருக்குது? பாரதியார் பாடியது மாதிரி ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. அந்த சக்தி தான் நம்மகிட்ட இருக்கிறான். முழு வடிவத்தோட, அருளோடு இருக்கக்கூடிய, கருணையோடு இருக்கக்கூடியவள் அந்த மகாசக்தி. அதனாலதான் அந்த நேரத்துல, அந்த கடகத்துக்கு வர நேரத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? விடுதலை கிடைச்சிருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க தசா புத்தி, உங்க அந்தரம், உங்களுடைய தசா புத்தி, தசா புத்தி அந்தரத்தை பார்த்துக்கிட்டு அகலக்கல் வைக்காதீங்க. இப்பத்தான் துளிர் விடுறீங்க, இப்பத்தான் வெளியே வந்திருக்கிறீங்க, இப்பத்தான் விடுதலை ஆயிருக்கிறீங்க அஷ்டமத்தில இருந்து. இப்பத்தான் கஷ்டத்தை நீக்க போறாரு. உடனே நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன் சொன்னா மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்க ராசிநாதன் கண்டிப்பாக நல்லா இருக்காரு. உங்க ராசிநாதன் உங்களுக்கு நிச்சயமாக இப்போ உங்க பிறக்கும் போதே துலாம்ல இருக்கார். பிறக்கும் போதே துலாம்ல இருக்காரு, சுவாதியில வேற இருக்காரு. பார்த்தீங்களா? அப்போ உங்க ராசிக்கு உங்க 2க்குரியவர் உங்க வீட்டில் இருக்காரு. உங்க 3க்கும் 12க்கும் உரியவர் உங்க வீட்டில் இருக்கார். 2 கோர் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக, சிக்கனமாக செலவு பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்க ராசிக்கு 3ல் செவ்வாய், சகோதர ஸ்தானம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர ஸ்தானம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் 7, 8ல் ராகு இருக்கார். குடும்பத்தில் பிளவுகள் வராது. குடும்பத்தில் பிரச்சனைகளையும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் இந்த மாசத்தை அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். இந்த மாசத்தை நம்ம அப்படியே கொண்டு போய் தரலாம். அப்போ 1, 8ல் இருக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், புனர்பூசம் எல்லா குரு வழிபாடும் நீங்க பண்ணிக்கங்க. குரு வழிபாடு எதுக்கும், எந்த குரு, அது ரமணராக இருந்தாலும் சரி, ராமானுஜராக இருந்தாலும், ராகவேந்திரா இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் மாதா பிதா குரு, உங்க மூதையார்கள் குரு, எல்லாத்தையும் வணங்கிக்கங்க. பூசம், புனர்பூசமும் பூசமும் கிட்டத்தட்ட குருனுடைய நட்சத்திரங்கள். ஆயில்யம் எங்கே இருந்தாலும் அம்பாளுக்குரிய வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு, வக்கரமாக இருக்கக்கூடிய வழிபாடு, சப்த கன்னிகள் வழிபாடு. அதுல முக்கியமாக வைஷ்ணவி, விஜய சாமுண்டீஸ்வரி. அதுக்கு அடுத்தது இப்ப டென்டா இருக்கிறது என்ன தெரியுமா? வாராகி. வாராகி ஓம் குண்டலினி பிரவாசினி சண்டமண்ட விநாசினி பண்டித மனோமணி வாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ராணி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமஸ்துதே. எல்லா கூகுள் எடுத்துக்கிட்டு பாராயணம் பண்ணி வந்தால் வெற்றி உங்களுக்கு தான்.